தக்காளி வெங்காயம் வதங்கியாச்சு, ஃபுல்லாக வதங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டு அப்படியே மிளகாப்பொடி கொஞ்சம் காரம் தக்கனை அப்படி போட்டு இது பண்ண வேண்டியதான். அப்படியே சும்மா காரத்தக்கனை போட்டுக்குங்க. ஆமாம், ரொம்ப காரமாக இருந்தால் சின்ன குழந்தைலாம் சாப்பிட முடியாது, கொள்ள முடியாது. சின்ன ஸ்பூனில் யூஸ் பண்ணு, 2 ஸ்பூனு. ஏற்கனவே பெரிய ஆள் இருந்தால் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்க சாப்பிட முடியாது காரங்கள். அது தக்கன கொஞ்சம் இது கரம் மசாலா பொடி. அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு. இதில் நல்லா சுள்ள வதங்கிட்டே இருக்கணும். அப்படியே அப்போ தான் குழம்புல டேஸ்ட்டு கொடுக்கும். இது மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போடும். அது ஒரு 1.5 ஸ்பூன், அதோட கொஞ்சம் பெரிய ஸ்பூன். அவ்வளோதான். அப்படியே சொல்ல வதங்க. தீய சிம்மில் வச்சிட வேண்டியதான். சிம்மில் வச்சு விட்டு அப்படியே வதக்கணும்னா ஒரு சீரகம் அப்படியே கொஞ்சம் எண்ணெயிலே சீரகம் அப்படி எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கும். அப்படியே வதங்கி கொஞ்சம் புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்ற வேண்டியதான். கொஞ்சம் அடிக்கடி பிடிக்கிறதா கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிக்கிங்க லைட்டாக. இது நல்லா புளித்தண்ணி நம்ம போதுமான ஊற்றிக்க வேண்டியதான். வடிகட்டு அந்த கச்சராக்கெல்லாம் ஆமாம். அவ்வளோ மசாலா நல்லா வேக விட்டு நல்லா வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுண்டலை போடணும். வேகணும். அது அப்படி சுண்டலை போட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு வேற என்ன போட்டாச்சு. இதாங்க அங்கே வெளிநாடு சமையல். சும்மா தடப்புள்ள தான் செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கத்திரிக்காய். என்ன கத்திரிக்காய்? நம்ம நாட்டு கத்திரிக்காய். நாட்டிலேருந்து வர்ற கத்திரிக்காய் கிடையாது, இங்கே காய்க்கிறது. ஆனால் நம்ம ஊர் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். தேவை எடுத்துருவோம். அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு கொதிக்க விட்டு நம்ம போதுமான தண்ணி சேர்த்துக்கிற வேண்டியதான். இது லாஸ்ட்டில் இறக்குறப்ப அதில் என்னன்னா மல்லித்தலை கொஞ்சம் மல்லித்தலை அது இறக்கும்போது உள்ள வீடியோ வரும். ஆமாம், இதை எல்லாமே புளிக்குழம்புக்கு உள்ளதெல்லாம் எல்லாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவ்வளோ இதோட பருவம் அவ்வளோதான் பார்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் காய் வந்தோடனே அப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்துச்சுட்டா இது இன்னும் புளி எல்லாம் போட்ட மணிக்கு நல்லா இருக்கும். புளி எவ்வளோ புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். நல்லா காரம் இருக்குது. நல்லா ரொம்ப மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு புளிப்பு இல்லை. நல்லா சூப்பராக அது நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படி வேக போட்டோம்னா அந்த சுண்டல் வெந்துட்டால் நமக்கு போதுமான அளவு கிடச்சிரும். இது 2-3 நாளைக்கு வச்சுக்கிடுவோம். 3 நாளுக்குள்ளே ஓடும், 4 நாளுக்கு கூட ஓடும். ஏன்டா ஒரு ஆள் சாப்பிட்றனால இப்படியே வச்சு சமாளித்து இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு குழம்பு வச்சா 4 நாள் இப்படித்தான் சாப்பிடுவோம். ஓகே.